Hello students, in the video exercise 2.3 continuation தான் 8th problem. Prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. For any positive integer n. So n என்றது any positive integer எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்றதே சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ இப்போ இது ப்ரூவ் பண்ண போறோம் நம்ம இப்போ. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து என்னக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்ணால் மார்க் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ப்ரூவ் பண்ணணும் நம்ம இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா, இப்போ நான் 2 congruent mod 7. ஸோ டிவிசிபிள் பை 7 தானே சொல்லியிருக்காங்க. ஸோ நான் mod 7 எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இப்போ 2 டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன? 2 டிவைட் பண்ணவே முடியாது ஆக்சுவலாக, 0 டைம்ஸ் தான். கரெக்டா? அப்போ 2னா அந்த ரிமைண்டர் என்ன? 2 தான். அதை அப்படியே போட்டுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். 2 டிவைட் பண்ண முடியுமா நம்மளால? 7 வச்சு பண்ண முடியாது. கோசன்ட் என்ன? 0. ஸோ 0 into 7 0. ரிமைண்டர் என்ன? 2 தான். ஸோ அப்போ 7க்கு கீழே எந்த நம்பர் இருந்தாலும் அந்த நம்பர் தான் அப்படியே இங்கே வரப்போகுது ரிமைண்டரா. சரியா? ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்னு பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சார். இப்போ பவர் ரைஸ் பண்ணலாம். நம்ம எந்த பவர் வேணாலும் ரைஸ் பண்ணலாம். பர்டிகுலரா நம்ம என்ன பாசிட்டிவ் பவர் வேணாலும் நம்ம ரைஸ் பண்ணலாம். தப்பு கிடையாது. சரியா? இப்போ இங்க n வந்து என்ன சொல்லியிருக்காங்க? பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன்? பவர் ரைஸ் பண்ண போறேன். அப்போ 2 power n congruent 2 power n mod 7. ஓகேவா? ஃபைன். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். அடுத்தது 9 இருக்கு. ஸோ 9 congruent mod 7. ஸோ இப்போ 9 டிவைட் பண்ணா என்ன வரும்? ரிமைண்டரு 1 டைம்ஸ் 7. ஸோ ரிமைண்டர் வந்து 2. சப்ராக்ட் பண்ணா ரிமைண்டர் வந்து 2. ஸோ இப்போ 9 congruent 2 mod 7 அப்படின்றது நமக்கு தெரியும். இங்க 9 பவர் n இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்? அகைன் டேக்கிங் பவர் n ஆன் போத் சைட். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் மாதிரி டேக்கிங் பவர். சரியா? ஃபைன். இதை வந்து இது அப்படியே வச்சுப்போம் இப்போதைக்கு. ஏன்னா இங்கே இன்டூ 6 இருக்கு. ஓகேவா? நம்ம எக்ஸ்பிளைன் வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம். எந்த நம்பர் வேணால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆன்சர் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? மல்டிப்ளை பை 6 பண்ண போறேன். மல்டிப்ளை பை 6 பண்ண போறேன். ஸோ 6 பண்ண என்ன ஆகும்? 6 into 9 power n equal to 6 into 2 power n mod 7. 6 into 2 power n mod 7. இதை வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்க போறேன். ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நடுவில் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறேன்? ஆட் பண்ண போறேன். ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறேன்? ஆட் பண்ண போறேன். ஸோ இப்போ ஆட் பண்ண என்ன ஆகும்? 2 LHS. LHSன்னு சொல்லக்கூடாது. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க நம்பர் 2 power n. இங்கே என்ன இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில்? ப்ளஸ் 6 into 9 power n. ஒரு லைன் ஒன்று எழுதிக்கோங்க. ஆடிங் 1 and 2. சரியா? ஆடிங் 1 and 2 காங்க்ருவன்ட். ஸோ இடத்துல காங்க்ருவன்ட் போடணும், ஈக்குவல் டு போடக்கூடாது. ஓகே, காங்க்ருவன்ட். இங்க என்ன இருக்கு? ரைட் ஹேண்ட் சைடில் 2 power n இருக்கு. ஸோ அந்த 2 power n அப்படியே போட்டுக்கலாம். பிளஸ் இங்க என்ன இருக்கு? 6 into 2 power n அப்படின்னு இருக்கு. ஸோ mod 7ன்றது அப்படியே இருக்கும். mod 7. இங்கேயும் 2 power n இருக்கு, இங்கேயும் 2 power n இருக்கு. நான் அப்ப என்ன பண்ணலாம்? 2 power n நான் என்ன பண்ணலாம்? காமனா எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க டைரக்டாவே என்ன இது என்ன நினைச்சுக்கலாம்? 1 into 2 power n அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இங்க 1 into 2 power n 6 into 2 power n மொத்தம் 7 இருக்கு. ஓகேவா? இல்ல சார் நீங்க சொல்றது எனக்கு புரியல, எழுதி காட்டுங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இதை அப்படியே காங்கிரூவன்ட் போட்டுக்கிட்டு 2 power n நான் காமனா எடுத்துட்டோம்னா இங்க எதுவுமே இருக்காது. கரெக்டா? எதுவுமே இல்லைன்னா அப்போ 1 வரும். நடுவில் பிளஸ் இருக்கு, பிளஸ் போட்டுட்டேன். இங்க இருக்கிற 2 power n காமனா எடுத்துட்டோம்னா இங்க மீதி 6 இருக்கு. ஸோ அந்த 6 அப்படியே போட்டாச்சு. ஓகேவா? mod 7 அப்படியே போட்டாச்சு. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும்? காங்க்ருவன்ட் 2 power n into 7 mod 7. 2 power n into 7 mod 7. ஸோ லேட்டஸ்ட்ல என்ன இருக்கு? 2 power n plus 6 into 9 power n அப்படின்னு இருக்கு. சரியா? இப்போ இதுக்கு என்ன மீனிங்? இந்த நம்பரை நான் 7ஆல டிவைட் பண்ணா எனக்கு இந்த நம்பர் தான் என்னன்னு கிடைக்குது? ரிமைண்டரா கிடைக்குது. ஸோ ரிமைண்டர் இஸ் 2 power n into 7. 2 power n into 7 கிடைக்குது. பட் இந்த 2 power n into 7ன்றது டிவிசிபிள் பை 7 தான். எனக்கு நீங்க எந்த வேல்யூ வேணா கொடுங்க. ஓகேவா? எனக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் இந்த 2 power n into 7 அப்படின்றது டிவிசிபிள் பை 7. ஸோ ரிமைண்டர் எப்படி இருக்கும்? அகைன் 0 தான் போகும். ஓகேவா? எழுதிக்கோங்க. 2 power n into 7 இஸ் a multiple of 7. அப்படி இல்லைன்னா இஸ் divisible by 7. divisible by 7. ஏன்னா இங்க 7 இருக்குல்ல கண்டிப்பா. ஸோ இப்போ எனக்கு எந்த நம்பர் வேணா கொடுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க ரஃப்ல எழுதி காட்டுறேன். இப்போ எனக்கு வந்து 2 கொடுப்போமே. சரியா? அப்போ 2 into 2 power 2 into 7. 2 2 சார் 4. 4 7 சார் என்ன வரும்? 28 வரும்.
28ன்றது என்னது divisible by 7 தான். இப்போ 28 என்னது divisible by 7 தான். 4 டைம்ஸ் போட போறீங்க. 28 ரிமைண்டர் என்ன 0 அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ n-க்கு 2 கொடுத்தீங்க, divisible by 7 வந்தது 0 ஆயிடுச்சு. இப்போ நீங்க n-க்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் என்ன ஆக போகுது? இதே தான் ஆக போகுது. அதே சமயம் n-க்கு எந்த பாசிட்டிவ் நம்பர் வேணா கொடுங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. நல்லா பாருங்க, நீங்க 1/2 போடக்கூடாது n-க்கு. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க? பாசிட்டிவ் இன்டீஜர் n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க 0 கூட கொடுக்கக்கூடாது n-க்கு. சரியா? n-க்கு பதிலா 0 கூட கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன எழுதுறாங்கன்னா 2 power n into 7 is divisible by 7. It's divisible by 7 எழுதணும். ஓகே, divisible by 7. ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன எழுதலாம்னா அவ்வளோ இதுதான் ப்ரூஃப் முடிஞ்சிருச்சு. பட் ஒரே ஒரு ஸ்டெப்பை நீங்கள் மறுபடியும் எழுதிக்கோங்க. சரியா? therefore the remainder is the remainder is 0 அப்படின்னு எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்ல 2 power n plus 6 into 9 power n congruent to 0 mod 7 அப்படின்னு எழுதிடலாம். சரியா? இப்போ இது உங்களுக்கு புரியலன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருப்பேன் அந்த எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோல. 28 congruent 18 mod 5 இது எப்படி எழுதலாம்னு சொல்லியிருப்போம். நான் வேணா அங்கே அந்த லிங்க் இங்கே கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க பார்க்காதவங்க. இப்போ இது என்ன பண்ணலாம்? இந்த 18 என்ன பண்ணலாம்? நம்ம divisible by 5ன்றதுனால பண்ணிட்டு ரிமைனிங் என்ன இருக்கு? ரிமைண்டரு 3. 18 5ல டிவைட் பண்ணா 3யா? அந்த 3 நம்ம என்ன பண்ணலாம்? இங்க எழுதலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இங்க 2 power n into 7 இருக்கு. நான் 7ல டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்தது? ரிமைண்டர் 0 வந்தது. ஸோ அந்த 2 power n into 7க்கு வந்து நான் என்ன ரீப்ளேஸ் பண்றேன்? அந்த இடத்துல 0வை ரீப்ளேஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ 0வை ரீப்ளேஸ் பண்றதுனால இது என்னென்ன ஆயிடுச்சு? 2 power n plus 6 into 9 power n is a multiple of 7 அப்படின்ட்டு எழுதலாம். நீங்க multiple of 7 எழுதலாம், இல்ல divisible by 7 அப்படின்னு எழுதலாம். is divisible by 7 அப்படின்னு எழுதலாம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? divisible by 7 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் divisible by 7 கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினை நீங்க என்ன பண்ணுங்க? இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தடவை மறுபடியும் கீழே லாஸ்ட்ல எழுதிருங்க. அவ்வளவுதான். ஓகேவா? லாஸ்ட் சம் 9th one. Find the remainder when 2 power 81 is divided by 17. ஓகே, இப்போ 2 power 81 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 2 power 81 இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஏன்னா 2 power 81 டைம்ஸ் நம்ம என்ன பண்ண முடியாது? 2 into 2 into 2 into 2 into நம்மளால மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது உட்காந்து. ஓகே, ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்? அப்படின்னா கொஞ்சம் சின்ன நம்பரா பிரிக்கலாம்னா இது 2 power 40 2 power 40 2 power 1 அப்படி பிரிக்கலாம். சரியா? என்ன சார் நீங்க உங்க பாட்டுக்கு எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. a to the power m plus n அப்படின்றது எப்படி எழுதலாம்னா a to the power m into a to the power n அப்படின்றது எழுதலாம். ஓகேவா? ஃபைன். சரி, ஓகே. சரி, இப்போ இது எழுதியாச்சு. இது நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம்? இங்கன்னா இந்த 2 to the power 40 2 to the power 4 whole to the power 10. அதே மாதிரி 2 to the power 4 whole to the power 10. இந்த 2 power 1 எதுவும் பண்ண முடியாது. அந்த 2 power 1 அப்படியே எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ 2 to the power 4 வந்து 16. ஓகே, அப்போ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா 2 to the power 81 congruent x mod 17. ஓகேவா? இப்போ x தான் கண்டுபிடிக்கணும், நம்ம இந்த ரிமைண்டர் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த 2 to the power 81 நம்ம இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ 16 power 10 multiplied by 16 power 10 into 2 congruent x mod 17. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ இங்க mod 17 இருக்கு, ஆனா இங்க 16 தான் இருக்கு. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியாது? ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ இந்த 10 நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னும் பிரிச்சு எழுதிக்க போறோம். 16 ஸ்கொயர் ஹோல் பவர் 5. ஸோ 2 into 5 10 வந்துருச்சு. சரியா? அதே மாதிரி 16 ஸ்கொயர் ஹோல் பவர் 5. ஓகேவா? 5 ஓகே இன்டூ 2 மீதெல்லாம் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, இது ஏன் சார் இப்படி எழுதுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 16 வச்சு என்னால ரிமைண்டர் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 17 வந்து 16 விட பெரிய நம்பர். ஓகேவா? அப்போ 16 ஸ்கொயர் வச்சு தான் நம்மளால இந்த இடத்துல பண்ண முடியும். ஏன்னா வேற ஆப்ஷன் இல்லை. 16 ஸ்கொயர் என்ன? 256. ஸோ 256 டிவைடட் பை 17 போட்டீங்கன்னா ஸோ 1 டைம்ஸ் வரும் 17. எவ்வளோ வருது? 8 8 6. ஸோ 5 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். ஸோ 5 டைம்ஸ் போட்டால் என்ன வருது? 5 கவுண்டர் 35 8. ஓகேவா? ஸோ ரிமைண்டர் என்ன வருது? 1. ஃபைன். ஸோ 15 டைம்ஸ் வருது, ரிமைண்டர் வந்து 1. இப்போ இந்த 16 ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? இப்போ 1ன்னு மாற்றி எழுத முடியும். பட் டேரெக்டாக எழுதாதீங்க, ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க.
we know that we know that 16 square congruent 1 mod 17. இதுக்கு என்ன அர்த்தம்? 16 ஸ்கொயரை டிவைட் பண்ணா எனக்கு என்ன வருது? ரிமைண்டர் 1 வருது அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ தேர்ஃபோர் இப்போ 16 ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? 1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ 1 பவர் 5 இன்டூ இந்த 16 ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 1 பவர் 5 இன்டூ 2 இருக்கு. ஓகேவா? ஸோ அதையும் அப்படியே எழுதியாச்சு, மாட் 17 எழுதியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 இன்டூ 1 இன்டூ 1 1 தான், இன்டூ 2னா 2. ஸோ 2 காங்க்ருவன்ட் எக்ஸ் மாட் 17. ஓகே, ஸோ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான். இப்போ 17 விட சின்ன நம்பர் 2, ஸோ டிவிஷன் தான் நம்மளால பண்ண முடியாது. ஓகே, அப்படியே பண்ணாலும் என்ன பண்ண போறீங்க? 0 டைம்ஸ் எழுத போறீங்க. 0 இன்டூ 17 0. ஸோ ரிமைண்டர் என்ன? 2. ஸோ 2 டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன? 2 தான். ஸோ 2 காங்க்ருவன்ட் 2 மாட் 17. இந்த நம்பர் விட சின்ன நம்பரா இருந்ததுன்னா அதுதான் ரிமைண்டர். ஸோ therefore x is equal to 2. அப்படி இல்லைன்னா ரிமைண்டர் இருந்தானே கேட்டிருக்காங்க. ஸோ ரிமைண்டர் is 2 அப்படின்னு எழுதிக்கோ. That's it. Next 10th question. The duration of flight travel from Chennai to London through British Airways is approximately 11 hours. இப்போ சென்னையில் இருந்து லண்டனுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 11 hours ஆகுது. ஓகே, the airplane begins its journey on Sunday at 23:30. ஓகே, இப்போ அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா சண்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க 23:30. 23:30னா நைட்டு 11:30. ஓகேவா? ஃபைன். If the time at Chennai is 4.5 hours ahead to that of London's time. இப்போ சென்னையில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 PM அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? ஈவினிங் 6 o'clock ஆகுது அப்படின்னு வச்சுக்கோ ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ லண்டனில் டைம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ல இருந்து 4.5 hours நம்ம லெஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஏன்னா இப்போ சென்னை தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, அஹெட் ஆஃப் லண்டன்னா சென்னை தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, லண்டன் பின்தங்கி இருக்கு டைம்ல. ஓகேவா? ஸோ அப்போ 6 minus 4.5 hours, 4 hours 30 minutes. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 1 hour 30 minutes. அதாவது 1:30 PM, மதியானம் 1:30 இருக்கும். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? Then find the time at London. When will the flight lands at London airport? ஓகே, இப்போ லண்டன்ல அந்த ஃபிளைட் எப்போ லேண்ட் ஆகும் அப்படின்னு லண்டன் டைம்ல கேட்குறாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ 23:30ல ஸ்டார்ட் பண்றாங்க. சின்ஸ் நம்ம டைம் பேஸ் பண்ணி போறதுனால மாட் 24 யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் 11 hours. இப்போ 23:30ல ஸ்டார்ட் பண்றாங்க, 11 hours டிராவல் பண்றாங்க. ஓகேவா? ஃபைன். காங்க்ருவன்ட் எக்ஸ் மாட் 24. ஓகே, ஏன்னா இப்போ நம்ம 24 hours கிளாக் யூஸ் பண்றதுனால மாட் 24 போட்டிருக்கோம். இப்போ இது நீங்க ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? 34 30. ஸோ 34 hours 30 minutes. காங்க்ருவன்ட் எக்ஸ் மாட் 24. ஸோ இப்போ 34 24 வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 10 வரும். கரெக்டா? 34 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ரிமைண்டர் 1 டைம்ஸ் ரிமைண்டர் 10 வரும். ஓகேவா? இப்போ இந்த 30 minutes அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். இங்கே இந்த 30 minutes அப்படியே என்ன ஆயிரும்? இடத்துல கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். ஓகேவா? ஃபைன். ஸோ 34 30 காங்க்ருவன்ட் 10 30 மாட் 24. ஸோ இப்போ எக்ஸுக்கு வேல்யூ என்ன? 10:30 10:30 AM. இப்போ 10:30ன்றது என்னது? காலையில் டைம். கரெக்டா? ஏன்னா நம்ம இப்போ 24 யூஸ் பண்றோம். ஸோ 10:30ன்றது நீங்க டேரக்டா என்ன சொல்லிடலாம்? AM அப்படின்னு சொல்லிடலாம். எந்த ஒரு கன்ஃபியூஷன் தேவையில்லை. இன்கேஸ் இங்க 10 தாண்டி இல்ல 12 தாண்டி 13 14 15 அப்படி வந்ததுனா தான் நம்ம என்ன கவலைப்படணும்? அது காலையிலயா ஈவினிங்ன்றதை நம்ம கவலைப்படணும். ஃபைன். ஸோ இப்போ 10:30 AM அப்படின்றது என்னன்னா சென்னை டைம். 10:30 AMன்றது என்னது? சென்னை டைம். சென்னை டைம் படி 10:30 AM என்ன ஆயிடுது? அங்க ரீச் ஆயிடுது. ஆனா இவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? லண்டன் டைம் கேட்டிருக்காங்க. டைம் அட் லண்டன். ஸோ இப்போ லண்டன் டைம் அப்படின்னு எழுதும் போது நீங்க என்ன பண்ணணும்னா லண்டன் டைம் அப்படின்னு போட்டுட்டு 10:30 minus 4.5 ஹவர்ஸ்ல. ஸோ அப்போ 4.5 ஹவர்ஸ்ன்றதை நம்ம என்ன பண்ணிடுறோம்? சப்ராக்ட் பண்ணிடுறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணா 30 மினிட்ஸ்க்கு 30 மினிட்ஸ் அப்படியே என்ன ஆயிரும்? கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ 10 ஹவர்ஸ் 10ல 4 போயிடுச்சுன்னா 6. ஸோ 6 AM 6 AM ரீச் ஆகுது. ஓகேவா? 6 AM ஆன் மண்டே மறுநாள் போய் ரீச் ஆகுது. ஏன்னா 11 ஹவர்ஸ் தானே, 24 ஹவர்ஸ் தாண்டி போச்சுன்னா தான் அடுத்த நாள் வரும், டியூஸ்டே வரும். ஸோ 11 ஹவர்ஸ் தான் டிராவல் அப்படின்றதுனால அதுக்கு மறுநாளே இப்போ சண்டே கிளம்புச்சுன்னா மண்டே போய் ரீச் ஆயிரும். ஓகேவா? ஃபைன்.